மகரம். இத மட்டும் செஞ்சா பணம் குவியும். பணத்தை சேர்த்து வச்சு லைஃப்ல செட்டில் ஆகணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு அதிகமாவே இருக்கு. பணத்தை சேர்த்து வைக்கணும் அப்படின்ற ஐடியாஸும் உங்களுக்கு நிறைய வந்துட்டே தான் இருக்கு. ஆனா அது எப்படி பண்றது அப்படின்ற ஒரு விஷயத்துலதான் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் வந்து உங்களுக்கு இருக்கு. பணத்தை எப்படி உங்க லைஃப்ல கொண்டு வரலாம், எப்படி அதை சேர்த்து வைக்கலாம் அப்படின்ற ஒரு சின்ன ரகசியத்தை தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோல சொல்ல போறேன். சோ வீடியோவை தொடர்ந்து நீங்க முழுமையா பார்க்கும்போது கண்டிப்பா மகர ராசி நேயர்களே இந்த பணத்தை எப்படி சேர்த்து வைக்கலாம் அப்படின்ற ஒரு சின்ன ஐடியா இந்த நவம்பர் மாதத்துல இருந்து உங்களுக்கு அந்த ஐடியாஸ் வந்து வர ஆரம்பிக்குங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இன்னும் நம்மளோட சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஜோதிடம் பற்றியும் ஆன்மீகத்தை பற்றியும் நம்மளுடைய சேனல்ல நிறைய வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்க போகுது. 7.5 சனி உங்களுக்கு கம்ப்ளீட்டாவே வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு, சரிங்களா? உங்களுடைய ராசிக்கு இப்ப வந்து சனி பகவான் 3ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம பணத்தை எப்படி நீங்க சம்பாதிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு வரும்போது இந்த நவம்பர் மாத கிரக நிலைகள் அடிப்படையில பாருங்க, உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு பகவான் உச்சமா இருக்காரு, 2ஆம் இடத்துல ராகு, 8ஆம் இடத்துல கேது, அண்ட் 10ஆம் இடத்துல சுக்கிரனும் சூரியனும், 11ஆம் இடத்துல புதனும் செவ்வாயும் அமர்ந்திருக்காங்க. சரி, ஓகே. இப்ப பணம் எப்படி வரும்? இப்போ நான் வந்து பணத்தை வந்து அதிகமா சேர்த்து வைக்கணும், லைஃப்ல நான் செட்டில் ஆகணும், எனக்கு வந்து நல்ல ஒரு வாழ்க்கை அமையணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் ஆனா எனக்கு பணம் எந்த முறையில நான் சம்பாதிக்கிறது, வர்ற பணமும் எனக்கு வந்து லாபமா வர்றது எல்லாமே வந்து விரயமா போகுது அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, இதுக்கு முன்னாடி உங்களுக்கு குரு பகவான் எங்க இருந்தாரு உங்க ராசியில அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, உங்க ராசிக்கு 6ஆம் பாவத்துல அமர்ந்தாருங்க. ஏன்னா 6ஆம் பாவம் அப்படின்றது பொதுவாகவே பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு விரையாதிபதி, உங்க ராசிக்கு ஒரு விரையாதிபதி 6ஆம் பாவத்துல உட்காரும் போது நிறைய பிரச்சனைகளையும் நிறைய விரயங்களும் கொடுத்திருக்காரு. ஆனா இப்போ அந்த குரு வந்து உங்களுக்கு எக்ஸால்டேஷன், அதாவது உச்சம் பெற்ற நிலைமையில 7ஆம் இடத்துல வந்து அமர்ந்திருக்காரு. இப்போ அந்த குருவோட பார்வை என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, குருவோட பார்வை உங்களுடைய 11ஆம் வீட்டுக்கும் உங்களுடைய ராசிக்கும் உங்களுடைய 3ஆம் வீட்டுக்கும் வந்து விழுது. ஸோ யாரெல்லாம் வந்து ஷேர் மார்க்கெட்ல இருக்கீங்களோ, யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபாரின்ல வந்து வேலை பார்த்துட்டு இருக்கவங்க, ஃபாரின்ல வந்து வியாபாரம் பண்றவங்க. ஏன்னா நான் ஏன் பொதுவா இந்த ஷேர் மார்க்கெட் அப்படின்னு நான் சொன்னேன்னா, இந்த நவம்பர் மாதத்துல உங்களுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு கிரகம்னு சொல்லக்கூடியது சுக்கிர பகவான். அந்த சுக்கிரன் எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா, உங்க தொழில் ஸ்தானம் சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்றிருக்காரு. ஸோ ஷேர் மார்க்கெட் பண்றவங்க, ட்ரேடிங் பண்றவங்க, அதாவது வெளிநாட்டுல வியாபாரம் பண்றவங்களுக்கு இந்த மாதம் வந்து பணம் குவியும், லாபம் கிடைக்கும். ஏன்னா 7.5 சனி விலகி உங்களோட பாக்யாதிபதியான சுக்கிர பகவான் தொழில் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துல ஆட்சி பலம். அது மட்டும் இல்லாம 7ஆம் இடத்துல, அதாவது 7ஆம் இடம் அப்படின்றது உங்களுடைய பிசினஸ், உங்களுடைய பார்ட்னர்ஷிப், யாரோட கூட்டு சேர்ந்து பார்ட்னர்ஷிப் பண்ண போறீங்க, யாரோட சேர்ந்து வேலை பார்க்க போறீங்க. சோ இந்த காலகட்டத்துல மகர ராசிக்காரங்க வந்து தனியா எந்த விஷயமும் பண்ணாம பார்ட்னர்ஷிப்ல பண்ணீங்கன்னா, இந்த மாதம் வந்து பார்ட்னர்ஷிப் யார் கூட சேர்ந்து பண்ணும்போது லாபங்கள் நிச்சயமா உங்களுக்கு வந்து வருது, பணம் கொட்டும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தாங்க, இந்த ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்ல இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் ஒரு சூப்பரான மாதமா அமைய போகுது. அண்ட் அது மட்டும் இல்லாம லாட்ரி, ஏன்னா பாருங்க உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு இருக்காருங்க, 8ஆம் இடத்துல கேது. பொதுவாவே இந்த 8 அப்படின்றது மனுஷங்க வந்து, நம்ம மக்கள் வந்து எப்படி அந்த பாவத்தை பாக்குறோம்னா ரொம்ப பயமா பாக்குறோம், ஒரு கேள்விக்குறியா பாக்குறோம். அந்த 8 நம்மளுக்கு என்ன கொடுத்துற போதோ அப்படின்ற ஒரு பயம். ஆனா பாருங்க உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல கேது பகவான் உட்கார்ந்துருக்காரு. கேது அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா அபரிபிதமா கொடுப்பாரு 8ஆம் வீட்டுல உட்கார்ந்து அமர்ந்திருந்தா. ராகு எப்பயுமே எப்படின்னா அது தீராத ஆசைங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க, தீராத ஆசை. நம்மளுடைய தீராத ஆசைகள் எதன் மேல நம்மளுக்கு அதீத பற்று இருக்கோ அதெல்லாமே வந்து ராகு. கேது பகவான் அப்படின்றது முழுமையடைந்த ஒரு விஷயம், நம்ம கிட்ட ஆல்ரெடி அது இருக்கு, என்லைட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க.
சோ முழுமையா அது நம்ம கிட்ட இருக்குன்ற அர்த்தம். அப்போ 2ஆம் இடத்துல ராகு இருந்து 8ஆம் இடத்துல கேது இருந்தா திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவு. நான் ஏற்கனவே 8ஆம் வீட்டை பத்தி வீடியோஸ் போட்டிருக்கேன். நீங்க அந்த வீடியோஸை நீங்க போய் பார்க்கணும்னா என்னுடைய சேனல்ல பிளேலிஸ்ட்ல இருக்கு. அதாவது லக்னத்துல இருந்து 12 பாவங்கள் இருக்கு இல்லைங்களா, 1ஆம் பாவம், 2ஆம் பாவம், 3ஆம் பாவம் சொல்லக்கூடிய 12 பாவங்கள்ல 8ஆம் பாவம்ன்றது மிக முக்கியமான பாவம். திடீர் அதிர்ஷ்டத்துக்கும் திடீர் பணவரவுக்கும் திடீர் லாபத்துக்கும். சோ நீங்க அந்த வீடியோ பார்க்கலன்னா என்னோட பிளேலிஸ்ட்ல போய் பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஐடியா அந்த வீடியோ மூலியமா கிடைக்கும். அண்ட் 8ல கேது இருந்தாலே, கேது அப்படின்றது ஒரு நிழல் கிரகம்ங்க. இந்த ராகு கேது பொதுவாவே நிழல் கிரகம். அவங்க யாருன்னு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா சந்திரனுடைய வடதுருவம் தென்துருவம், அதாவது நார்த் நோடு, அதாவது நார்த் நோடு அப்படின்றது ராகு, கேது வந்து சவுத் நோடு. மூணுடைய சவுத் நோடு வந்து கேது, மூணுடைய நார்த் நோடு வந்து ராகு. 8ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறதுனால உங்களுக்கு வந்து திடீர் அதிர்ஷ்டம் வந்து உண்டாகும். இது எது வரைக்கும் இருக்கு? இந்த நவம்பர் மாசம் மட்டும்தான் என்னோட லைஃப்ல வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுமா, இல்ல நான் வந்து ஒரு தொடர்ந்து எனக்கு வேற ஏதாவது ஒரு நல்ல டைம் பீரியட் அமையாதான்னு கேட்டீங்கன்னா அமையுது. ஏன்னா அடுத்து ஒரு வருடம் அங்கதான் உட்கார்ந்துருக்காங்க, அமர போறாங்க ராகு கேது. இருந்தாலும் இந்த நவம்பர் மாசம் ஏன் நான் குறிப்பிட்டு உங்களுக்கு சொல்றேன்னா, எப்பயுமே ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, 12 மாதம் இருக்குங்க ஒரு வருஷத்துல. அந்த 12 மாதங்கள்ல 1-2 மாதங்கள் வந்து கிரக நிலைகள் கோச்சாரத்துல மாறும்போது நமக்கு நிறைய நன்மைகளை பண்ணும். நீங்க கேக்குறீங்கல்ல, இப்ப 10 நாளா நான் கஷ்டப்பட்டுட்டே தான் இருப்பேனா, எனக்கு நல்லதே நடக்காதா அப்படின்னு நீங்க கேக்குறீங்கல்ல, ஒரு கேள்வி வரும் கமெண்ட் செக்ஷன்ல உடனே. அந்த கேள்விக்கு எனக்கு என்கிட்ட இருந்து என்ன பதில் வரும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, 12 மாதங்கள் இருக்குதா, ஆனா அந்த 12 மாதங்கள்ல 1-2 மாதங்கள் வந்து கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கும். அதை பயன்படுத்திக்கிறதும் பயன்படுத்தாம விடுறதும் உங்களுடைய தலை விதியில தான் இருக்கு. ஆனா இந்த நவம்பர் மாசம் நான் மகர ராசிக்கு சொன்ன மாதிரி சுக்கிரன் வந்து ஆட்சி பலம் பெறாரு. அவர் உங்களுக்கு பாக்யாதிபதி, 5ஆம் அதிபதி. 5ஆம் இடம் தான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி லாட்டரி, கேம்பிளிங் அண்ட் தென் ஷேர் மார்க்கெட், ட்ரேடிங், இதெல்லாமே 5ஆம் பாவம். ஸோ இந்த மாதம் யாரெல்லாம் அதுல இருக்கீங்களோ லாபத்தை எதிர்பாருங்க. அண்ட் வெளிநாட்டு வாழ் மக்கள் வந்து அங்க நீங்க வியாபாரம் பண்றீங்கன்னாலும் அவங்களுக்கு இது ஒரு சூப்பரான ஒரு மாதம். ஏன்னா குரு பகவானும் உங்களுக்கு ஆட்சி பெற்ற நிலையில இருந்து உங்க ராசிய பாக்குறாருங்க. 7வது பார்வையா உங்க ராசிய பாக்குறாரு. அப்போ இந்த மாதம் குரு பகவானா உங்களுக்கு லாபம் கிடைக்க போகுது. சுக்கிரன் உங்களோட 5ஆம் பாவாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரனால உங்களுக்கு நல்ல ஒரு புண்ணியமும் கிடைக்க போகுது. 2ஆம் இடத்துல ராகுவும் 8ஆம் இடத்துல கேதுவும் இருக்கிறதும் ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தையும் திடீர் மாற்றத்தையும் திடீர் பண வரவையும் கொடுக்கும். அதுவும் நான் சொன்ன மாதிரி விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணும்போது. ஏன்னா கேது வந்து வெளிநாட்டு வாழ் மக்களை குறிக்கக்கூடாது, அதாவது அந்நிய தேசம், அந்நிய நாடு. இப்ப நீங்க வந்து அந்த மாதிரி கனெக்டிவிட்டியோட இருக்கீங்கன்னாலும் இந்த மாதம் உங்களுக்கு பல ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கிரியேட் பண்ணும் இந்த மாதம். அது மட்டும் இல்லாம 7.5 சனி வந்து பாருங்க மகர ராசிக்கு முடிஞ்சு இப்ப சனி வந்து 3ஆம் பாவத்துல உட்கார்ந்துருக்காரு. சோ இப்ப முயற்சி எடுத்தீங்கன்னா சக்சஸ் ஆகும். முயற்சி நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு எடுக்கிறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு பாருங்க நீங்க சக்சஸ் எதிர்பார்ப்பீங்க. ஏன்னா சனி பகவான் இப்ப இந்த வக்ரம் முடிய போகுது. இந்த நவம்பர் மாசம் வக்ரம் முடிஞ்சு டிசம்பர் மாசம் வந்து அவரு ஃபுல்லா ஃபார்வர்ட் மோஷன்ல போறாரு. சோ எவ்வளவு தடைகள் இருந்தோ அவ்வளவு தடைகளை விலக்க போறாரு. சரிங்களா? சோ உங்களுடைய முயற்சிகள் பலிக்க போற மாதம் இந்த நவம்பர் மாசம். அது மட்டும் இல்லாம திடீர் அதிர்ஷ்டங்களை நீங்க எதிர்பார்க்கலாம் இந்த நவம்பர் மாதம். உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோல எவ்வளவு தூரம் உங்களுக்கு ஒரு எனர்ஜி, ஒரு எந்தூசியாஸ்டிக், ஒரு மன மகிழ்ச்சி ஏற்பட்டது அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கன்சல்டேஷன் வேணும்னு நினைக்கிறவங்க மேல இருக்கக்கூடிய என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய அப்பாயின்மெண்ட்ஸை புக் பண்ணுங்க. மகர ராசிக்கு இந்த நவம்பர் மாதம் திடீர் அதிர்ஷ்டத்தையும் பண வரவையும் கொடுக்கட்டும்.